ஆசா கந்தன் அவர்கள் திருவொற்றியூர் சென்னையிலிருந்து வான்மழை போற்றுவோம் என்ற தலைப்பில் கவிதைக்காம் நிகழ்ச்சியில் ஜெர்மனி தமிழருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மையே. இன்றைய கவிதை தலைப்பு வான்மழை போற்றுவோம். கடலின் நீர் ஆவியானால் மேகம் திரளும், கருத்திட்டால் புவி மீது மழையாய் பொழியும். அடைகாக்கும் பறவை போல வானாம் அன்னை, அடைகாக்கும் பறவை போல வானாம் அன்னை அந்தந்த பருவத்தே உயிராய் அனுப்பும். தடையென்றே நீர்வழிகள் அடைப்பு செய்யின், தன்மை மாறி வெள்ளத்தே ஊரும் சூழும். கொடையென்றே வான்மழையும் கொடையென்றே வான்மழையும் வாரா வேளை குன்றிட்டே பல்லுயிரும் காய்ந்து மடியும். ஊர்தோறும் நீர்நிலைகள் காணவில்லை, உருப்படியாய் மீட்டிடவும் துணிவார் இல்லை. தீர்வாகும் திட்டங்கள் ஏதும் உண்டா? தீர்வாகும் திட்டங்கள் ஏதும் உண்டா? செயல்படுத்தும் நிவாரணங்கள் ஒரு நாள் கூத்தா? ஆர்ப்பரிக்கும் வெள்ள நீரை பயனாய் கொள்ளின், ஆர்ப்பரிக்கும் வெள்ள நீரை பயனாய் கொள்ளின். அருகாமை மாநிலத்தார் தயமும் வேண்டாம். நீர் சேமிப்பு இல்லாக்கால் நீர் சேமிப்பு இல்லாக்கால் மழையும் வீணாம். நிலத்தடியில் நிலைக்க செய்திடல் நின்கடனாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு வழங்கிய தமிழருவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஆசா கந்தன், திருவொற்றியூர், சென்னை. வாழா மண்ணை வாழ்விக்கும் மாமலை என்று கூறிவிட்டு, இப்போதெல்லாம் மழை பெய்தாலும் நீர்நிலைகளை காணவில்லை, மீட்டெடுக்கும் வழியும் இல்லை, வெள்ளமாகி வீணாக செல்கிறது நீர் என்று ஆதங்கப்பட்டு அந்த கவிதையை தந்திருந்தார் கவிஞர் கந்தன் ஐயா. நன்றி. மிடுமிடும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம்.